ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த செக்யூரிட்டி லவ் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 4 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆனா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோ ஒரு கேக் அப்படியே ரெடியா வச்சு நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானா, இப்ப அப்படியே ஹாப்பி பர்த்டே சாங் பாடிக்கிட்டே அந்த கேக்க அழகா கொண்டு வருவான். நம்ம கூட நம்ம ஹீரோயின் வந்துட்டாலோன்னு நினைச்சா பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு டேன் தான் அங்க இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்தக்கடுத்து எப்படி அவகிட்ட இந்த கேக்க கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இவ்வளவு நேரம் ஆகியும் நம்ம ஹீரோயின் வராதனால அவன் ஃப்ரெண்டு கேட்பான், டே உன் ஆள் எங்கடா, இன்ன வரைக்கும் அவளுக்கு வேலை முடியல, அப்படி என்னதான் அவ வேலை பாக்குறா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனால் நம்ம ஹீரோ அவளை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்ல மாட்டானா. இதனால அந்த டேனும் பெருசால எதுவும் கேட்க மாட்டான். சரி மச்சான், உன் ஆள் வந்த கடுத்து நீ நல்லா செலிப்ரேட் பண்ணு, நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் கிளம்பிடுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ சரி சும்மா கொஞ்ச நேரம் போன் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்போ சோசியல் மீடியால நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு பார்ட்டியில இருக்கால, அத அவளோட மேனேஜர் லைவ்ல எடுத்து போட்டிருப்பான். அதுவும் அந்த லைவ்ல அந்த மேனேஜர் இந்த பார்ட்டியே கான் வியூக்காக வைக்கிறதா, அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க எவ்வளவு கிஃப்ட்ஸ், இது எல்லாமே கான் நம்ம வியூக்காக பிரசன்ட் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் காட்டுவான். இதுல நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸா தான் இருப்பாளா. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிரும். ஆனா இதுவே அந்த பார்ட்டில நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளுக்கு எப்படா அந்த பார்ட்டி முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவளும் அந்த மேனேஜர் கிட்ட நாளைக்கு எனக்கு காலேஜ்ல டெஸ்ட் இருக்கு, நான் சீக்கிரம் போகணும் அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லுவா. ஆனா அந்த மேனேஜரா இது உன்னோட பார்ட்டி, இங்க நீயே இல்லைன்னா எப்படி, இன்னும் ஒரு 2-3 பாட்டுக்கு மட்டும் நம்ம செமையா ஆடிட்டு அடுத்து இங்க இருந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். பாவம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அதுக்கடுத்து எப்படியோ அந்த பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோ சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துருவாளா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா நின்னுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே வந்து சாரி ஃபாய் சாரி அப்படின்ட்டு பல தடவை சாரி கேட்பா. ஆனா அது எதையுமே நம்ம ஹீரோ காதுல வாங்கிக்காம இப்ப அப்படியே அந்த கேண்டில் எல்லாத்தையுமே லைட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இதுலயே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா இவன் செம்ம கடுப்புல இருக்கான் அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஹீரோவும் அதுக்கேத்தாப்லயே உனக்கு உண்மையிலேயே உன் பர்த்டேவை என் கூட செலிப்ரேட் பண்ணணும்ட்டு ஆசையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயினும் எனக்கு ஆசை இல்லாம தான் நான் இங்க அடிச்சு புடிச்சு ஓடி வந்திருக்கேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல உன்னோட பார்ட்டி வீடியோ நான் பார்த்தேன், அதுல நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த, அந்த பார்ட்டியை பாதிலே விட்டுட்டு வரதுக்கு உனக்கு மனசு இல்லைன்னா நீ எதுக்கு இங்க வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவா. அவங்க எனக்காக தான் பார்ட்டி வச்சிருக்காங்க, என்னால டக்குன்ட்டு அங்க இருந்து கிளம்பவும் முடியல, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு புரியுது நீ சொல்றது, என்னதான் இருந்தாலும் அவங்களாம் அவங்க கூட ஒர்க் பண்றவங்கல்ல, சோ உனக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப ஓவரா போய் என்னதான் இருந்தாலும் நான் ஒரு செக்யூரிட்டி தானே, என் கூட எல்லாம் நீங்க இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவான். இப்ப நம்ம ஹீரோயின் செமையா கடுப்பாகி நீ திரும்பி இதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல எந்த ஒரு ஜாபும் குறைஞ்சதே கிடையாது, நீயே இப்படி உன்னையவே தாழ்த்தி பாத்துக்கிறேன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இப்ப இவ டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிருவா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அங்க ஷூட்டிங்ல எனக்கு எவ்வளவு எரிச்சலா இருந்துச்சுன்னு தெரியுமா, அவங்க அந்த போஸ்ட் கூட இந்த போஸ்ட் கூடன்ட்டு எனக்கு பிடிக்காத போஸ்ட் எல்லாம் கொடுக்க வைக்கிறாங்க, அங்க இருக்கிற யாருமே தான் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை, ஆனா நீ என்ன புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன், ஆனா நீயுமே இப்படி பண்றியே அப்படிங்கிற மாதிரிலாம் இவ மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ உனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா நீங்க வந்திருக்கவே தேவையில்ல, நீ ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கே போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இப்பயும் நம்ம ஹீரோயினை ஹர்ட் பண்ற மாதிரியே தான் பேசுவான். ஆனா இப்படி எல்லாம் பேசிட்டு அதுக்கடுத்து ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி அந்த கேக்க நீட்டுவானா. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் செம்ம கடுப்புல இருக்கிறனால அந்த கேக்க இப்ப அப்படியே தட்டி விட்டுட்டு கோச்சிட்டு அங்க இருந்து போயிருவா. இந்த சீன்ல பாக்குறப்ப நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப பாவமா இருக்கும். ஏன்னா அவன் ஆசைப்பட்டு இதை டெக்கரேட் பண்ணிருப்பான், ஆனா அது இப்போ கீழே கிடக்கும். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல ஜாகிங் போறதுக்காக ரெடியா இருப்பாளா. நம்ம ஹீரோவும் அதே இடத்துல தான் உட்காந்துருப்பான். பட் ஆனாலும் 2 பேரும் பார்த்துக்கவும் மாட்டாங்க, பேசிக்கவும் மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே வெயிட் பண்ணுவா, நம்ம ஹீரோ இவ கூட ஜாகிங் போறதுக்கு வரானா இல்லையான்ட்டு பாக்குறதுக்காக. ஆனா நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் அப்படியே அவன் பிளேஸ்லயே உட்காந்துருப்பான். இதனாலேயே நம்ம ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிருவா. இப்ப அப்படியே அடுத்து நம்ம ஹீரோவோட காலேஜ்ல தான் காட்டுவாங்க. அவன் நடந்த எல்லா விஷயத்தையுமே அறகுறையா இவனோட ஃப்ரெண்டு டான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி அவளுக்கு ஒர்க் ப்ரெஷர்னால லேட்டா வந்தா, ஆனா நான் அதை புரிஞ்சுக்காம இன்னும் அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசி ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயினோட மேனேஜர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட் வியூக்கு ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டி இருக்கு, அங்க அவளை சேஃபா கூட்டு போறதுக்கு எங்களுக்கு ஒரு பாடி கார்டு வேணும், சோ நீ அங்க வந்துடுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மேனேஜர் கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் ஒத்துக்கலாம் மாட்டான். ஆனாலும் இந்த மேனேஜர் நம்ம ஹீரோவை எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவானா. அதனால இப்ப அந்த பார்ட்டிக்கு பாடி கார்டா போறதுக்கு நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டோட பைக்கை தான் இன்னைக்கு ஈவினிங் மட்டும் கூடுடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு அந்த பார்ட்டியில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே சூப்பரா ட்ரெஸ் பண்ணி
கார்ல இருந்து இறங்குவாளா, அதுக்கு அடுத்துதான் அவன் நோட்டே பண்ணுவா. நம்ம ஹீரோ அங்க பாடி கார்டு மாதிரி நின்னுக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்குள்ள நம்ம ஹீரோயினை அவன் சேஃபா உள்ள கூட்டு போயிருவானா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அவளோட மேனேஜர் கிட்டதான் எதுக்கு இவன் எனக்கு பாடி கார்டா போட்ட அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பா. அதுக்கு அந்த மேனேஜரும் இவன் ஏற்கனவே உன்னோட ஹாஸ்டல்ல தானே செக்யூரிட்டியா இருக்கான், அதான் தெரிஞ்சவங்களை போட்டா இன்னும் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இவனையே நான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த கான் வந்துருவான். ஆக்சுவலி இந்த பார்ட்டியை இவன் தான் அரேஞ்ச் பண்ணிருக்கான் போல. இந்த கிளப் இப்ப புதுசா ஓபன் பண்ணிருக்கிறனால இவனுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் இன்வைட் பண்ணிருப்பான். அடுத்து இந்த கானும் நம்ம ஹீரோயினும் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே 2 பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்களா. ஆனா நம்ம ஹீரோயினா அந்த கானை ஒழுங்கா நோட் பண்ணாம நம்ம ஹீரோவையே தான் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பா. இப்போ இவன் மேல இருக்கிற கடுப்புல நம்ம ஹீரோயின் வாட்டுக்கு கண்ட மணிக்கு நல்லா சரக்கடிக்க ஆரம்பிச்சிருவா. இப்ப நம்ம ஹீரோவை வீம்புக்குனே வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே அந்த கான் கூட நம்ம ஹீரோயின் ரொம்ப க்ளோஸா டான்ஸ் வேற ஆட ஆரம்பிச்சிருவா. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோக்கு அவ்வளோ கடுப்பா இருக்கும். ஆனாலும் பப்ளிக் பிளேஸ்ல இருக்கும் அப்படின்ட்டு அவன் கண்ட்ரோல்டா இருப்பான். அடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் ஃபேஸ் வாஷ் பண்றதுக்காக வாஷ்ரூம் போவாளா. இவ கூட பேசணும்ட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடியே போவான். ஆனா அப்போ போதை தலைக்கேறி நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துருவா. நம்ம ஹீரோவும் பிடிச்சு திட்டுவான், வியூ உனக்கு என்ன அறிவு கிரிவு கெட்டு போச்சா, எதுக்காக இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் நீ எதுக்கு என் மேல இவ்வளவு அக்கறைப்படுற, அதான் எப்படியோ போங்கிற மாதிரி விட்டுட்டேல, இப்ப என்ன புதுசா அக்கறை அப்படிங்கிற மாதிரி அவளும் கத்திக்கிட்டே இருப்பா. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப மனசு கஷ்டமாகி நான் எவ்வளவு ஆசையா உன் கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்ட்டு வந்தேன் தெரியுமா, ஏற்கனவே எனக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே அவ்வளோ டயர்டா இருந்துச்சு, பட் இருந்தாலும் இவங்க பார்ட்டி அது இதுன்ட்டு லேட் பண்ணிட்டாங்கன்ட்டு எனக்கு அவ்வளோ கடுப்பா இருந்துச்சு, ஆனாலும் உன்னை தேடி நான் ஆசையா வந்தேன், ஆனா நீ என்னை இப்படி சொல்லிட்டேல அப்படிங்கிற மாதிரி அவ திட்டி நம்ம ஹீரோவை அடிச்சுக்கிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோவும் ஐயோ சாரி வியூ, நான் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஞ்சமாட்டு யோசிச்சிருக்கணும், நான் பண்ணது தப்புதான் அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப குடிச்சனால அவ அப்படியே நம்ம ஹீரோ மேலேயே வாமிட் பண்ணிடுவா. சரி இந்த ஷர்ட் எல்லாம் கிளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ கிளீன் பண்றதுக்காக தனியா வருவானா. அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோயினை அந்த கான் அவனோட கார்ல ஏத்திக்கிட்டு இருப்பான். இது நம்ம ஹீரோக்கு தெரியவே தெரியாது. பட் ஆனா இவன் வாஷ்ரூம்ல இருக்கிற டைம் கானோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க, டே இந்த கானை சும்மாவே சொல்லக்கூடாது, அவன் ஏதான ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டானா அது எவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸா இருந்தாலுமே அவன் ஈஸியா மடக்கி அவனோட கார்ல ஏத்திடுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுவாங்களா. இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி போய் வெளியே போய் நம்ம வியூ இருக்காளான்னு தேடி பார்ப்பான். ஆனா அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா. இப்ப கரெக்டா அந்த கானும் அவனோட காரை ஸ்டார்ட் பண்ணிடுவானா. நம்ம ஹீரோயின் ரொம்ப போதையில இருக்கிறனால அவளுக்கு எங்க இருக்கோங்கிறது கூட தெரியாது. ஆனா நல்ல வேலையா இவன் காரை ஸ்டார்ட் பண்ணி போறத நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுவான். அப்புறம் என்ன, அவன் அவனோட வண்டி எடுத்துக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி எப்படியான்னு போய் தடுத்துடலாம்னு நினைப்பான். சோ நார்மலா போய் இவனை தடுக்க முடியாதுன்ட்டு நம்ம ஹீரோ வேகமா வண்டி ஓட்டிட்டு போய் அவன் கார் மேலே இடிச்சிருவான். இதனால அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்டே ஆயிரும். இதுல அந்த கானோட காருக்கு லைட்டா தான் அடி விழுந்திருக்கும். ஆனா நம்ம ஹீரோவோட வண்டியும் நம்ம ஹீரோவும் அப்படியே பறந்து போய் விழுவாங்க. இந்த சத்தம் கேட்டு இப்ப நம்ம ஹீரோனுக்கு லைட்டா முழிப்பு வருமா, என்னாச்சு அப்படின்ட்டு வெளியே வந்து பாப்பா. பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே விழுந்து கிடப்பான். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோன் அப்படியே கதறிட்டு அழுதுகிட்டு இருப்பா. அப்படியே கொஞ்ச நேரத்திலே அங்க ஆம்புலன்ஸும் வந்துருமா. நம்ம ஹீரோவை அப்படியே ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே பார்க்க அழுகையா வரும். பட் நல்ல வேலையா நம்ம ஹீரோக்கு ரொம்ப பெரிய அடி இல்ல, பட் ஆனா கொஞ்சம் அடி படதான் செஞ்சிருக்கும். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஆம்புலன்ஸ்ல ஏறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை பார்த்து நான் ஓகே அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுப்பான். இவன் இப்படி கண்ணை திறந்து பார்த்தேக்கிறது தான் நம்ம ஹீரோனுக்கு லைட்டா வந்து நிம்மதியா இருக்கும். இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவன் வண்டியோட நிலைமையை பார்த்து அட பாவி உனக்கு வண்டி கொடுத்தது ஒரு குத்தமாடா, இவ்வளோ ஸ்கிராட்ச் இவ்வளோ அடி விழுந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அப்புறம் தான் நம்ம ஹீரோ நடந்ததெல்லாம் சொல்லுவான். டே மச்சான், நான் போதையில ஒண்ணும் போய் வண்டியை கீழே விடல, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பணக்கார மிஸ்பிஹேவ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு தான் அவன் கார்ல வேகமா போய் வண்டியை விட்டேன், அப்ப இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவானா. இதை கேட்டுட்டு அவன் ஃப்ரெண்டு டேனு என்னடா இது உன்னோட லவ்வர் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய குழப்பங்கள் இருக்கு, உண்மையை சொல்லு உன் ஆள் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. இப்பதான் நம்ம ஹீரோ சரி நான் போட்டோ காட்டுவேன் ஆனா ஷாக் ஆயிராத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட போட்டோவை காட்டுவான். இதை பார்த்துட்டு அந்த டேனு டே மச்சான் உன் ஆள் அப்படியே இந்த படத்துல நடிப்பால வியூ அவள மாதிரியே இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அதுக்கு நம்ம ஹீரோ அவள மாதிரியே இல்ல அவதாண்டா இது அப்படிங்கிற மாதிரி இப்பதான் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஹீரோயினை பத்தின ரியல் ஐடென்டிட்டி அவன் சொல்லுவான். அடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அப்படியே மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோவோட அபார்ட்மெண்ட்டுக்கே வந்துருவாளா. ஆனா அவனோட வீடு எங்க இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. அதனால இங்க இருக்க யார்ட்டையான்ட்டு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2-3 பேரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பா. இதை வந்து அந்த பிளாய் பொண்ணு நோட் பண்ணிருவா. அவ அப்படியே எதுக்கு ஃபாயை தேடி ஒரு பொண்ணு வரா அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டு இருப்பா. அந்நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் இந்த பிளாய் கிட்டே வந்து கேட்பா, உங்களுக்கு இங்க ஃபாயின்ட்டு யாரான ஒரு ஆளை தெரியுமா, அவர் கூட செக்யூரிட்டியா வேலை பாக்குறாரு பார்ட் டைமா அப்படிங்கிற மாதிரிலாம் டீடைல்ஸ் சொல்லி கேட்பா. ஆனா அந்த பிளாய் அப்படியே எனக்கெல்லாம் அப்படி யாரையும் தெரியாதே, நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க வேணா இங்க இருந்து போங்களேன் அப்படிங்கிற மாதிரி
அவளை கிளப்புறதுலயே குறியா இருப்பா. ஆனால் நம்ம ஹீரோயின் சரி இந்த பொண்ணுக்கு தெரியாது அப்படின்ட்டு வேற ஒரு ஆள்கிட்ட விசாரிக்க போவா. இதை பார்த்து அந்த பிளாயும் பின்னாடி இருந்து சிக்னல் கொடுப்பா, சொல்லிடாதீங்கன்ட்டு. பட் ஆனா இதை நோட் பண்ணாம அந்த லேடி நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவோட வீட்டு அட்ரஸ் கரெக்டா சொல்லிடுவாங்க. இப்ப அப்படியே அடுத்து நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட வீட்டு கதவை போய் தட்டுவாளா. நம்ம ஹீரோ கதவை திறந்தனையும் நம்ம வியூவை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிருவான். இவனடா இங்க பண்றா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவனை பார்த்த சந்தோஷத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே உனக்கு ஒன்னாகல இப்பதான் எனக்கு கொஞ்சமாட்ட நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹட் பண்ணிக்குவா. ஆனா இப்ப நம்ம ஹீரோ அப்படியே வியூ நான் இந்த ரூம்ல தனியா இல்ல, என் ஃப்ரெண்டு வேற இருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பார்த்தா இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே அந்த ரூம்மேட் அப்படியே வாயை பொழந்துட்டு பாத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுமே நம்ம ஹீரோயினோட ஃபேன் தானே. அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ திட்டுவான், இங்க பாரு இனிமேல் தயவு செஞ்சு இவ்வளவு குடிக்காத, ஏன்னா அதுக்கடுத்து உனக்கு ஃபுல்லா போதை ஏறிடுச்சுன்னா நீ என்ன பண்ற, உன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற எதுவுமே உனக்கு தெரியாம போயிடும். நேத்து பாரு அந்த கான் ஒன்னு கார்ல ஏத்தி கூட்டு போனான். அவன் நல்ல இன்டென்ஷன்ல அதை பண்ணானா இல்ல தப்பான இன்டென்ஷன்ல அதை பண்ணானான்ட்டு யாருக்குமே தெரியாது. இப்ப நான் நடுவுல வந்து அவனோட காரை கிராஷ் பண்ணனால எல்லாம் சரியாயிருச்சு, இல்லனா என்ன நடந்திருக்கும், இனிமேல் இப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அடுத்து நம்ம ஹீரோ சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஆளை நான் கூட 2-3 தடவைக்கு மேல பாத்திருக்கேன், அவன் யாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பானா. நம்ம ஹீரோயின் அவர் தான் இப்ப நான் நடிக்கிற ஆடோட இன்வெஸ்டரு, அவரோட ப்ராடக்ட்டுக்கு தான் நான் மாடலா இருக்கேன், அதனால என்னோட கம்பெனியோட ரூல்ஸ் படி நான் அந்த கான் கூட நல்லா தான் பேசியாகணும், வேற வழியே இல்ல, இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டாவே என்னோட லைஃப் எனக்கு கிடையாது, எனக்கு பிடிக்காததை நான் செய்யணும், எனக்கு பிடிச்சதை நான் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் குழம்பிக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ அப்பனா நீயும் நானும் ஒன்னா எங்கேன்னு வெளியே போனா கூட பிரச்சனை வரும் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இந்த கேள்வி நம்ம ஹீரோயினை ரொம்ப கஷ்டப்படுத்தும். அப்ப நம்ம ஹீரோ இவளுக்காக வாங்கி வச்சிருந்த அந்த ஸ்மார்ட் வாட்சை கொடுப்பான். இதை நான் என்னைக்கு இருந்தோ உன்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் அது கரெக்டான டைம் வரல, இப்ப கொடுக்கலான்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கிஃப்ட்டை கொடுப்பான். நம்ம ஹீரோயினுக்கு இவன் தான் கிட்ட இருக்க சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி இப்படி லவ் பண்றானே அப்படிங்கறத நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப அப்படியே அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு அவளும் ஹாப்பியா திரும்பி அவளோட ஹாஸ்டலுக்கே போவா. ஆனா இந்த கேப்ல சோசியல் மீடியா பூரா கானுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் நடுவுல ஏதோ இருக்கு, நேத்து நைட்டு கூட அவங்க 2 பேரும் குடிச்சிட்டு ஒன்னா வண்டியில போறப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சோசியல் மீடியால நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோயினோட மேனேஜர் அப்படியே டென்ஷனா நம்ம ஹீரோயினுக்காக அவளோட ஹாஸ்டல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்தனையும் அந்த மேனேஜர் இங்க பாரு நியூஸ்ல என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனா அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, சும்மா உன்னை பத்தியும் கானை பத்தியும் 2 நாள் பேசுவாங்க, அதுக்கடுத்து எல்லாம் சரியா போயிடும், ஆனா இப்ப நான் இங்க வந்தது அதை பத்தி பேசுறதுக்கு இல்ல, நேத்து நைட் உண்மையில என்னதான் நடந்துச்சு, இந்த பிரச்சனையில எப்படி அந்த பாடி கார்டு ஃபாய் வந்தான் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே கேஷுவலா நீ தானே அவன் என்னோட பாடி கார்டா செட் பண்ண, அதான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறக்காக இப்படி பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேஷுவலா சொல்லுவாளா. ஆனா அந்த மேனேஜருக்கு ஏதோ ஒரு டவுட் வந்துடும், இல்ல ஏதோ ஒண்ணு உனக்கும் ஃபாய்க்கும் நடுவுல இருக்கு, எங்க உன் போனை கொடு நான் பாக்குறேன் அப்படின்ட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினோட போனை வாங்கி பாத்துருவான். பார்த்தா அதுல நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ ஃபாயும் சாட் பண்ணிக்கிட்டதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் அந்த மேனேஜர் பார்த்துட்டு ஓ அப்பனா உங்களுக்குள்ள இப்படி ஒரு லவ் ட்ராக் வேற ஓடுறதுக்கு ரெடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பிடிச்சு கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வேற வழியே இல்லாம ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவா. ஆனா அதுக்கு அந்த மேனேஜர் ரொம்பலாம் டென்ஷன் ஆகாம இங்க பாரு வியூ, நான் உன்னோட மேனேஜராவே இருந்தாலுமே எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன், உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் யாருக்குமே நல்லதே கொடுக்காது, ரொம்ப பெரிய பிரச்சனையை தான் இழுத்துட்டு வரும், சோ இதை நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் அட்வைஸ் பண்ணுவான். இப்ப உடனே நம்ம ஹீரோயினும் சரி எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நானே எல்லாத்தையும் பார்த்து என்னன்னு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளோட மேனேஜர் கிட்ட சொல்லிடுவா. அதுக்கடுத்து இப்ப இங்க சீன் கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் ஆக்டிங் கிளாஸ் வேற போவா போல. அந்த இடத்துல தான் காட்டுவாங்க இன்னைக்கு வந்து அவளுக்கு கொடுத்திருக்க அசைன்மெண்ட், நம்ம உயிருக்கு உயிரா காதலிச்ச ஒரு ஆளு நம்ம கூட திடீர்னு இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை வரப்ப நம்மளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட ஆக்டிங் டீச்சர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம உயிருக்கு உயிரா நேசிக்கிறவங்க நம்மளை விட்டு போற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு இப்ப வந்துட்டு போறது எல்லாமே நேத்து நம்ம ஹீரோ இவளுக்காக அந்த கார்ல வந்து அப்படியே வண்டியை விட்டுருப்பான்ல, அந்நேரம் சப்போஸ் அவனுக்கு ஏதாவது அவன் நம்ம ஹீரோயினை விட்டு நிரந்தரமா போயிருந்தா இவ என்ன ஆயிருப்பா அப்படிங்கிற மாதிரி இவ யோசித்து பாப்பா. பாவம் அதை இமேஜின் பண்ணி பார்த்ததுக்கே நம்ம ஹீரோயினால சுத்தமா அதை ஏத்துக்கவே முடியாது. இப்ப அப்படியே அதே ஆக்டிங் கிளாஸ்லயே கதறி கதறி அழுவா. அந்த ஸ்டாஃப் கூட இவ இதை ஆக்டிங்ல தான் செய்யறான்னு நினைச்சிட்டு ஓகே ஓகே குட் பெர்ஃபார்மன்ஸ், ரிலாக்ஸா இருங்க, சூப்பரா பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரியும் அவளுக்கு உண்மையிலே அந்த இடத்துல எவ்வளவு பெயினா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அப்படியே ரொம்ப குழப்பமா உட்காந்துருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு அந்த ஹாஸ்டல் லேடி வந்து ஏமா ரொம்ப சோகமா இருக்க, சரி நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், நீயும் அந்த பணக்காரன் காணும் லவ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி இவ கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஐயோ
ஐயோ சேச்சா அப்படிலாம் இல்லைங்க, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. அதுக்கு அந்த ஹாஸ்டல் லேடி அப்படியே ஆமா போங்க, எல்லா ஆக்ட்ரஸும் இப்படிதான் சொல்லுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி உங்களோட லவ் வாழ்க்கையெல்லாம் பப்ளிக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களை கூட லவ் பண்ணவே மாட்டீங்க. ஆனா என்னெல்லாம் கேட்டா அப்படி நீங்க பண்ணவே கூடாது, உங்களுக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு லைஃப் தான், அதை நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆளோட வாழணும், மித்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, நம்ம ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு பயந்து பயந்து உங்க வாழ்க்கையை நீங்க இழந்துடவே கூடாது. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோயினுக்கு இவளும் நம்ம ஹீரோவும் ஒன்னா இருந்த டைம்ஸ் தான் ஞாபகம் வரும். இப்ப அப்படியே அந்த ஹாஸ்டல் லேடி இங்க பாரு, உனக்கு சப்போஸ் அந்த பணக்காரன் காண பிடிச்சிருந்துச்சுன்னா நீ யார பத்தியும் யோசிக்காம அவன் கிட்ட போய் லவ்வ சொல்லிரு அப்படிங்கிற மாதிரி இவ நம்ம வியூவும் காணும் லவ் பண்றாங்கன்னு நினைச்சுதான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்திருப்பா. ஆனா இதெல்லாம் கேட்ட கெடுத்து நம்ம ஹீரோனுக்கு இப்பதான் லைட்டா தைரியம் வரும். உடனே வேமா இங்க இருந்து ஓடுவாளா. இந்த ஹாஸ்டல் லேடி கூட ஓகே இவ காணு கிட்டதான் போய் லவ்வ சொல்ல போறா அப்படிங்கிற மாதிரி நினைப்பா. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப வேமா நம்ம ஹீரோவை தேடி அந்த ஃபிஷ் பிடிக்கிற இடத்துக்கு தான் வருவா. அங்க வந்து அப்படியே நம்ம ஹீரோ பேரை கத்தி கத்தி கூப்பிடுவா. நம்ம ஹீரோ அங்க தண்ணியில குளிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் போல. வியூ நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவான். இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே ஓடி வந்து எதுவுமே பேசாம டக்குன்ட்டு கிஸ் பண்ணிடுவா. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் சப்போஸ் ப்ரப்போஸ் பண்ணா நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்குவானா மாட்டானா, அப்படியே அக்செப்ட் பண்ணா இவங்க வாழ்க்கையில என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கறத நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆனா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.